ஸ்டவ்வு எல்லார் வீட்லேயும் இருக்கும். சில பேருக்கு அதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. நம்ம இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி லைட் எரியும். நம்ம பால் வெந்நீர் எதாவது வச்சு காய்ச்சுவோம். வேலையெல்லாம் முடிஞ்ச விட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிங்கன்னா திருப்பியும் ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா? இந்த சவுண்டு ஃபுல்லாக நிற்கணும். நின்று விட்டு தான் நீங்கள் மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணணும். உடனேவே இங்கே ஆஃப் பண்ணக்கூடாது. கரண்ட்டும் வேஸ்ட்டாக போகும். உங்களுக்கு சீக்கிரமாக இண்டக்ஷன் ஸ்டவ் உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் இந்த சத்தம் நின்று விட்டு நீங்கள் மெயினில் ஆஃப் பண்ணிங்கன்னா இண்டக்ஷன் ரொம்ப நாளைக்கு வரும். எந்த ரிப்பேரும் ஆகாது. உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். நீங்கள் எப்போ வாங்கினீங்களோ அதே மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். பின்பக்கம் இந்த மாதிரி ஒரு கேப்பாக ஒரு மிஷின் ஓடுற மாதிரிக்கு சத்தம் மாதிரி இந்த சத்தம் வருது இல்லையா? இதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த காற்று போகிறது வர்றது எல்லாமே இதில் தான் இருக்கும். அதனால் இதில் உங்களுக்கு நிறைய முடி எல்லாம் அடைச்சிருக்கும். நம்ம பொங்கி வழியிறதுலாம் இதில் போய் சேர்ந்துடும். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க. க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கரண்ட் பில்லு நல்லா சேவ் ஆகும், உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி அப்பப்போ வச்சுருங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணிங்கன்னா எதுவும் அடைக்காது. உங்களுக்கு காற்று நல்லா போகும் ஃப்ரீயாக. கரண்ட்டும் உங்களுக்கு சேவ் ஆகும். இதுவும் ஒரு டிப்ஸு. அதனால் நீங்களும் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள்.